இன்று விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் சென்னை சைதாப்பேட்டையில் அங்கே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக பேரணி நடைபெற்றது. தற்பொழுது போலீசார் அவர்களை தடுப்பதற்காக தடுப்புகளை அமைத்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் தடுப்பை தாண்டி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே களத்தில் எமது செய்தியாளர் பாஸ்கர் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். பாஸ்கர், சொல்லுங்க, போலீசார் அந்த சைதாப்பேட்டை பகுதியில் தடுப்புகளை அமைத்து அவர்களை போராட்டத்தில் ஈடுபட முடியாமல் செய்வதாக இங்கிருந்து நாம் காட்சிகளை பார்க்க முடிகிறது. அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை குறித்து பதிவு பண்ணுங்க பாஸ்கர். தமிழகத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது சைதாப்பேட்டையில் பல்வேறு கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சற்று நேரத்திற்கு முன்தான் திமுகவை சேர்ந்த திரு சுப்பிரமணியன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு ஜி ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் ஆகியோர் தலைமையில் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் அந்த கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்கள் எல்லாம் பங்கேற்றிருந்தார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிலையில் அவர்கள் பேரணியாக நடந்து சென்று தற்பொழுது சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மெயின் ரோட்டில் அங்கே அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சாலை மறியல் போராட்டத்திற்கு அவர்கள் ஈடுபடாத வண்ணம் போலீசார் தடுப்புகளை அமைத்திருந்தார்கள் முக்கிய சாலையில். ஆனால் அதையும் மீறி அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் தற்பொழுது அங்கே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து களத்தில் எமது செய்தியாளர் பாஸ்கர் காத்திருக்கிறார். அவரிடத்தில் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். பாஸ்கர், சொல்லுங்க, இப்ப சைதாப்பேட்டை பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்து எந்த அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு பாஸ்கர்? சைதாப்பேட்டையை கடந்து சென்னை மாநகருக்குள் நுழையக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த போக்குவரத்தின் காரணமாக தடைபட்டிருக்கிறது. விமான நிலையம் நோக்கி செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் முழுவதுமாக இங்க சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் இங்கு நிலவுகிறது. முற்றிலுமாக போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. இந்த இடத்தில் போக்குவரத்து ஸ்தம்பித்ததன் காரணமாக சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் தற்போது ஏற்பட்ட வண்ணம் இருக்கிறது. ஜோன்ஸ் ரோடு வழியாக ஜீனஸ் சாலையை கடந்து சென்று அவர்கள் பஜார் சாலையில் தொடங்கிய அந்த பேரணியானது ஜீனஸ் சாலை வழியாக கடந்து சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே நுழைவாயில் அருகே அவர்கள் தற்போது சாலை மறியலில் திமுக கூட்டணி மற்றும் மாற்றுக் கட்சியுடைய அனைத்து கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பனகல் மாளிகை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. நீண்ட தூரம் வாகனங்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான வாகனங்கள் சாலையிலுடைய 2 புறங்களிலும் கண்ணு கட்டிய தூரம் வரை நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. போக்குவரத்து முற்றிலுமாக ஸ்தம்பித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து காவலர்கள் எவ்வளவு முயன்றும் போக்குவரத்தை சீர் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இங்கு தொண்டர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதன் காரணமாக ஏற்கனவே 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் இருந்த போதும் குறிப்பாக 500,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வருவார்கள் என்பது திட்டமிட்டிருந்த நிலையில பெண்கள் மற்றும் திமுக கூட்டணி மற்றும் உள்ளிட்ட அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடைய எண்ணிக்கை 2000 கடந்ததன் காரணமாக சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடைய காரணமாக போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. காவல்துறையினர் போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்கள் தொடர்ந்து கைது செய்து உடனடியாக காவல் வாகனங்களில் ஏற்றி இங்கிருந்து அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்யும் முறையில் காவலர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த இடத்தில் இவர்களை முற்றிலுமாக இந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்காக ஒரு மணி நேரம் தேவைப்படுகிறது. அதற்கு பிறகு போக்குவரத்து ஆனது இங்கு இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட வரிசையில் வாகனங்கள் நிற்பதன் காரணமாக போக்குவரத்து பல்வேறு இடங்களில் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டை எடுத்துக்கொண்டால் முக்கியமாக இருபுறங்களிலும் சாலையுடைய இருபுறங்களிலும் போக்குவரத்தானது சந்தித்திருக்கிறது. தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்டு வரக்கூடியவர்களை கைது செய்து காவல் வாகனங்களை ஏற்றுக்கொண்டு அருகில் ஒய்எம்சிஏ
மைதானத்தில் அவர்களை அழைத்து சென்று அங்கு வந்து அவர்களை வைப்பார்கள். மாலை 5 மணிக்கு தான் அவர்களை வந்து விடுதலை செய்வார்கள். அதுவரை அவர்கள் அங்கு வைக்கப்படுவார்கள். இதன் காரணமாக அங்கும் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இங்கு கைது செய்யப்படக்கூடிய அனைவர்களுமே காவல் வாகனங்களை விளையாட்டு மைதானத்தை அழைத்து செல்வதன் காரணமாக அந்த இடத்திலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சாலையினுடைய முக்கியமான சாலை என்பதாலும் போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து ஏற்பட்ட வண்ணம் இருப்பதன் காரணமாக சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கக்கூடிய நிலையே ஏற்பட்டுள்ளது. பாஸ்கர், இப்ப நீங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் ஒரே இடத்தில் குழுமிருக்கிறார்கள், இதனால் அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு. இப்போ அதில் வந்து எத்தனை பேர் கைது செய்யப்பட்டு காவல் வாகனங்களில் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்? இன்னும் அந்த பகுதியில் நிலைமை சீரடைய எவ்வளவு நேரம் பிடிக்கும் பாஸ்கர்? ஒரு வாகனத்தில் சுமார் 50 பேர் ஏற்றி முதல் வாகனமானது இந்த இடத்தை விட்டு கிளம்பி சென்று கொண்டிருக்கிறது. அதே போல இரண்டாவது வாகனத்தில் 70க்கும் மேற்பட்டோர் உள்ளே வந்து கைது செய்ய உள்ளே அடைத்து உடனே சரியாக இரண்டாவது வாகனம் இங்கிருந்து புறப்படுகிறது. சுமார் ஒரு 100 பேர் தற்போது வரை கைது செய்துள்ளனர். காவலர்கள் தொடர்ந்து வந்து அரசு பேருந்துகளில் வரவழைக்கப்பட்டு அந்த பேருந்துகளிலும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அரசு பேருந்துகளிலும் அடைக்கப்பட்டு இங்கிருந்து அவர்களை அந்த மைதானத்துக்கு கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய நடவடிக்கையில காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காவல் வாகனத்துடைய எண்ணிக்கை பொறுத்து தொடர்ந்து வந்து கைதிகளுடைய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். காரணம் என்னன்னா 2-3 காவல் வாகனங்கள் மட்டும்தான் இருக்கிறது. சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளிலே இதேபோல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுவதால் அரசு பேருந்துகளை பயன்படுத்தி இங்கு ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபடக்கூடியவர்களை கைது செய்து அரசு பேருந்துகளிலும் அவர்களை ஏற்றி இங்கிருந்து கைது செய்து மைதானத்துக்கு அழைத்து சென்று அங்கு அவர்கள் வைத்து மாலை விடுதலை செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் காவல்துறை ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து கைது நடவடிக்கையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாஸ்கர், இப்போ கைது செய்யப்பட்டவர்கள் எந்த பகுதியில தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? நந்தனத்தில் இருக்கக்கூடிய YMCA விளையாட்டு மைதானம் இருக்கிறது. அங்குதான் வந்து அவர்களை வைக்கப்பட்டுள்ளனர். இங்கே கைது செய்யப்படக்கூடிய அனைத்து வாகனங்களும் அங்கே செல்லக்கூடிய காட்சிகள் நம்ம தொடர்ந்து பார்த்து வண்ணம் இருக்கிறோம். அங்கு அவர்கள் அழைத்து வைக்கப்படுவார்கள். பின்னர் 5 மணிக்கு பிறகு சுமார் 6 மணி நிலவரப்படி அவர்கள் வந்து விடுவிப்பார்கள். இருந்த போதும் அவர்கள் மாலை தான் நிலவரம் தெரிய வரும் எத்தனை பேர்கள் கைது செய்யப்பட்டார்கள், சென்னையிலுடைய பல்வேறு பகுதிகளுடைய கைது செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பது வந்து முழு விவரங்களும் தெரிய வரும். இங்கு சுமார் 2000 பேர் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தற்போது வரை 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அரசு பேருந்து மற்றும் காவல் வாகனங்களும் ஏற்றி அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் தொடர்ந்து பார்த்து பார்த்த காட்சிகளில் திமுகவை சேர்ந்த திரு சுப்பிரமணியன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு முத்தரசன், திரு திருமாவளவன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றிருந்தார்கள். நெடுஞ்சாலைகளை மாவட்ட சாலைகளாக வகை மாற்றுவது என்பது பெரிய அநீதி, மக்களுக்கு செய்கிற அநீதி. அப்படிப்பட்ட தவறை செய்தால் சட்டப்படி நாங்கள் நீதிமன்றத்தை அணுகுவோம். பொறுத்தவரை தற்பொழுது அங்கே சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பல்வேறு கட்சிகளின் தொண்டர்கள் அங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக அங்கே சென்னை அண்ணா சாலையில் ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சாலையின் இரு புறங்களிலும் வாகனங்கள் வரிசையில் அணிவகுத்துக் கொண்டு தற்பொழுது சைதாப்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்திக்கும் காட்சிகளை வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாரடைப்பால் இறந்திருக்கிறார்கள். விவசாயிகளை பாதுகாக்க, விவசாய தொழிலாளிகளை பாதுகாக்க, விவசாயத்தை பாதுகாக்க திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய அனைத்து எதிர்கட்சிகள் இணைந்து ஒரு நாள் விவசாயத்தை, விவசாய தொழிலாளிகள், விவசாயிகளை பாதுகாக்க ஒரு நாள் முழு அடைப்புக்கு அறைகோல் விடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பான்மையான பேருந்துகள் ஓடவில்லை, ஆட்டோக்கள் ஓடவில்லை. மத்திய அரசு, மாநில அரசு வேடிக்கை பார்க்க கூடாது. மத்திய அரசு, மாநில அரசும் விவசாயிகளை பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மகத்தான இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது.